ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 சீக்ரெட். இந்த 11 சீக்ரெட்னா என்ன? நெறைய பேரு சாமிகள வந்து நம்பாம இருப்பீங்க. பிரபஞ்சத்த வந்து நம்பாம இருப்பீங்க. இட்ஸ் ஓகே. ஏன்னா நீங்க சாமிய நம்புறது, பிரபஞ்சத்த நம்பாதது அதெல்லாம் வந்து வேறு விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ நம்புங்க. அதாவது உங்களுடைய உள்ளுணர்ச்சிக்கு மதிப்பு குடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 11 நேரம் பார்க்கறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. சீரியஸாவே அத நான் கூட நெனைக்கிறேன். ஒரு டைம் அந்த 11 நம்ம பார்த்தோம். அந்த டைம்ல நம்ம என்ன ப்ரே பண்ணுவோம் அப்படின்னா, திருப்பி அந்த 11 நம்ம எப்படின்னா கண்டிப்பா எதிர்ச்சியா ஒரு முறையில நம்மள கண்டிப்பா பார்க்க வைக்குங்க. இன்னைக்கு காலைல கூட எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. 2 டைம்ஸ் அதாவது நேத்தும் பார்த்தேன், நான் இன்னைக்கும் பார்த்தேன். நைட்டு 11 கூட நான் பார்த்தேன். எதிர்ச்சியா ஃபோன் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த 11 டைம் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அந்த டைம்ல நீங்க வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது, நீங்க எத விரும்புறீங்க, உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கடவுள் நீங்க நம்புறீங்கன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பிரபஞ்சத்த நம்புறீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து இத நம்புறேன். உண்மையாலுமே வந்து நெறைய பேர் சாமி இல்ல, அது இல்லன்றாங்க. நான் என்னடா அந்த கான்செப்ட் நான் போமாட்டேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உள்ளுணர்வுக்கும் நம்மளுடைய ஆசைக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அந்த மதிப்பு கொடுக்கும்போது நம்ம அந்த ஆசையான வெற்றியை நம்ம பெறுவோம். அந்த ஆசையான எப்படி சொல்கிறது, ஒரு ஆசை நம்ம நினச்சிருக்கோம்ல, அதுக்கான வெற்றி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த ஆசை வந்து நிறைவேறும். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ எஃபர்ட் போடாமல் எப்படியே பாஸ் பண்ண முடியுமா? இல்லை. வெறும் வேண்டுதல் வச்சா மட்டும் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் வேண்டுதலும் வைங்க, ப்ளஸ் அதுக்கான எஃபோர்ட்ஸும் எடுங்க. நான் வந்து இது கண்கூட நான் உணர்ந்த விஷயம். அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக வந்து ஆன்மீகம் அப்படின்றது வேறு. 11 சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக வரும். இதை நான் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நடந்ததுனாலே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த டைம் உங்களை பார்க்க வைக்கும். கண்டிப்பாக இது ஒரு பாயிண்ட். ஏன்னா இதை நானே உணர்ந்திருக்கேன். எதிர்ச்சியாக என் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது 11 இருக்கும். நான் அதை பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன். ஒன் டைம் நான் பார்த்துட்டேன், நான் என்ன எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த டைம் எனக்கு தானாகவே பார்க்க வைக்கும். அந்த டைமில் நான் தானாகவே வேண்டுவேன். அதாவது எனக்கு நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் வேண்டுவேன். ஸோ நான் இப்படி இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் எந்த கடன் இல்லாமல் வாழணும், எந்த கஷ்டம் இல்லாமல் வாழணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அதை நம்பி வந்து வேண்டலாம். அதுக்கான எஃபர்ட்ஸ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஒரு தீர்வு கிடைக்குங்க. இது நான் நம்புங்க, உண்மையிலுமே சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நடக்கும். இதனால் நமக்கு கிடைக்கிற விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆசைகள் வந்து ரொம்ப நிறைவேறுங்க. நம்மளோட ஆசைகளை வந்து நம்ம இது மூலமாக நிறைவேற்றலாம். கண்டிப்பாக நிறைவேறும். ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து காப்பாற்றும். அந்த நம்பிக்கை மூலமாக நம்மளோட விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். அதாவது நம்ம வேண்டினது நம்மளுக்கு கிடைக்கும், நடக்கும். ஓகேங்களா? அதோட நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். ஸோ வந்து நான் கொஞ்சம் வருஷமாகவே எனக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு. லோன் விஷயம், கையில் காசு இருந்தால் கூட தங்காது, செலவாயிட்டே இருக்கும், வந்தது தெரியாது போனது தெரியாது, மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் என்னுடைய வாழ்க்கையிலுமே இருந்துச்சு. ஸோ எங்களுக்குள்ள இதனாலே பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு. நான் என்னைக்கு இந்த 11 பார்க்க ஆரம்பிச்சனோ, இந்த 11 வந்து என்னைக்கு நான் வந்து ஒரு மனசார நான் நம்ப ஆரம்பிச்சனோ, அதில் நான் வேண்டுதல் வச்சனோ, அப்போதுலேருந்து எனக்கு வந்து ஒரு பொலிவு, என்னோடய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். சீரியஸாகவே என்றைக்குனா ஒரு நாள் நடக்கும். அது வேறு. அப்போ நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மன கஷ்டம், வேதனை, ரொம்ப அழுவது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ ஆனால் அப்படி இல்லை. நான் அதுலேருந்து வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனாலவே நான் அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். நம்ம வந்து ரொம்ப கால்மாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் போது நம்மளோட மன அழுத்தம் என்ன? நம்மளோட மன அழுத்தம் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை தான் நம்ம மன அழுத்தமாக தான் மாறும். ஏன்னா நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். இப்படி நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு தொடர்ந்து யோசிச்சிட்டே இருப்போம். அது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிடும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இந்த லெவலில் நீங்கள் வேண்டும்போது உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு புது உலகத்தில் இருக்க மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்ல வாய்ப்புகள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து இதனாலன்னு சொல்லலை நான். இதை நீங்கள் 11 பார்த்து நீங்கள் உங்களோட விஷயத்தை நீங்கள் பிளெஸ் பண்ணதுனால உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பி பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்தை நம்புங்க. கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை நம்புறேனா இல்லையா அப்படின்ற கேள்வி அது எனக்கு ஆன்சராக இருக்கட்டும். ஏன்னா என்னோட ஆன்சர் எல்லாருக்குமே ஆன்சராக இருக்காதுல்ல. அதனால் நீங்கள் கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ பிரபஞ்சத்தை நம்புங்க. பிரபஞ்சத்தை உங்களோட மனசோட இணைஞ்சு பேசுங்க. உங்களோட மனசோட வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும். இது ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம். சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கை தான் எல்லாமே. இதுக்கு வந்து என்னங்க இது 11 பார்த்தாலாம் நடக்குமா என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் ஒரு இதெல்லாம் சும்மா அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவீங்க. சீரியஸாக சொல்கிறேன், அப்படி இல்லை. ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த 11 பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த 11 டைம் பார்க்கும்போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளால முடியும், என்னால் முடியும், நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். நல்ல நல்ல உணர்வுகள் வந்து நம்மளுக்கு உருவாகும். நல்ல உணர்வுகள், நல்ல உணர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு புதுசாக வர ஆரம்பிக்கும். பேட் தாட்ஸ் எல்லாம் போய் நல்ல நம்ம ஒரு கிளியரான மைண்ட் செட்டில், கூலிங்கான மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். இந்த 11 பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்
அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 11:11 நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க ஓகேங்களா. 11:11 டைம் வந்து நீங்கள் இப்போ பார்த்தாச்சு. அது ஏஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை 11:11 அவ்வளோதான். இந்த 11:11 நீங்கள் பார்க்கும்போது வந்து கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத வந்து கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க. கண்ணை மூடி பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்பிக்கையோட ஒரே ஒரு டைம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நடந்துச்சு, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு மேம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த 11:11 பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க. என்னோட ஆசை இதுதான், எனக்கு இதை நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் வெற்றி அடைவேன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாதை சக்ஸஸாக தான் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவாக நினைங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் இப்படியே இருக்கணும், என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கணும், எனக்கு பணவரவு அதிகரிக்கணும், நல்ல வேலையில் நான் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். எனக்கே கூட பாருங்கள், எனக்கு 1008 விஷயஸ் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயஸ் வந்து இருக்கும். அந்த விஷயஸ் வந்து நீங்கள் அந்த டைம் அந்த 11:11 பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வேண்டுங்க. மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட கண்ணை மூடி அமைதியாக சொல்லி பாருங்கள். நெகட்டிவ் தாட்ஸை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, நம்ம எதை வேண்டுமோ அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை தாங்க. முதல்ல ட்ரஸ்ட் வைங்க. நீங்கள் ட்ரஸ்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதாக இருந்தாலும் கிடைக்கும். என்னோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். உண்மையிலுமே தான் என்னோடய வாழ்க்கையில் சில பல சேஞ்சஸ் வந்து இந்த 11:11 பார்க்கறது மூலிமா நான் உணர்ந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த 11:11 வந்து எனக்கு சிரிப்பு தான் வரும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் நம்ம பார்த்து வேண்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பார்க்க வைக்கும். எதிர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், நம்ம அதை பார்க்க நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக நம்மளை பார்க்க வைக்கும். நைட் டைம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதும் எதிர்ச்சியாக தான் ஃபோன் எடுத்து பார்ப்பேன். ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியல, சும்மா ஆன் பண்ணால் 11:11 இருக்கும் டைமு. அப்போ அந்த டைமில் என்னோட வேண்டுதல் வைப்பேன். அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி தான். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த டைமில் வந்து வேண்டுவேன். நான் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற என்னோட பிளஸ்ஸிங்ஸை வந்து நான் அந்த 11:11 கிட்ட வைப்பேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நடந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கிட்ட கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது லியாஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.